Hi friends, welcome to HTML and CSS தமிழ் tutorial. இது 4th part. நான் உங்கள் சீனு. ஒன்று கிளாஸில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கொஞ்சம் டேகை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து லிங்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். லிங்க்கு நார்மலாகவே லிங்க்னால் நம்ம லைஃப்பில் பல இடத்துல யூஸ் ஆகுது. உதாரணமாக 2 ஃப்ரெண்டு செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரையும் லிங்க் பண்ணுறது அந்த செல்ஃபோன். அந்த மாதிரி தான் இங்கே நம்மளோட வெப்சைட்டுக்கும் இன்னொரு வெப்சைட்டுக்கும் அல்லது ஒரு பேஜுக்கும் லிங்க் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த டேக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து போன கிளாஸில் எடுத்தது. இது வந்து ப்ரௌசரில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த ஆடியோ அப்படின்னு கிளிக் பண்ணால் இல்லை புதுசாக ஒன்று எழுதி காட்டுறேன். ஆடியோவில் போய்ட்டு இது மாதிரி ஒன்று எழுதிக்கோங்க. டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே பெருசாக வந்துடுச்சு. சாரி, ஸ்லாஷ் போடல, அதனால தான். இது மாதிரி பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா எரர் எதுவும் காட்டல. அதுதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். எரர் காட்டாது, அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒன்று டிஸ்பிளே பண்ணும். கூகுள் இஸ் சர்ச் என்ஜின் வந்துருச்சுங்களா. இப்போது இந்த கூகுள் அப்படின்றத மட்டும் நம்ம லிங்க் கொடுக்கலாம். அது எப்படி லிங்க் கொடுக்குறதுனா அதுக்காக தான் ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். HREF ஒன்றும் இல்லைங்க, ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ்ன்றதை தான் HREFன்றோம். அதுக்கு நான் அதாவது HREF கொட்டேஷன் மார்க்கில் வெப்சைட்டுக்கான URL எழுதுங்க. நான் google.comனு போடுறேன். போட்டு அதை இந்த இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு தனித்தனி எழுதி காட்டுறேன், அப்போ தான் புரியும். கூகுள் சர்ச் என்ஜின் அப்படின்றதில் கூகுள்ன்றதை கிளிக் பண்ண மட்டும் வர மாதிரி நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். தெரியுதுங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது தான் லிங்க்குக்கான டேகு. இது வந்து நேமு, லிங்கிங் நேமு. இதை கிளிக் பண்ணால் இந்த வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி. இது தான் லிங்க் கொடுக்குறது. இது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். சேவ் பண்ணிடுங்க. ப்ரௌசரில் போய் அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ண பாருங்கள், தெரியுதுங்களா? ப்ளூ கலரில் மாறிடுச்சு. கீழே லைன் வந்துருக்கு. இது வந்து லிங்க்கு. இதை கிளிக் கொடுத்தா நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல, அதனால் போகல. தெரியுதுங்களா? இதுதான் நார்மலாக ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்கறதுக்கு எழுதுறது. HREF ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ்ன்றதை தான் HREFன்றோம். இது எப்படி கொடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போது இன்னொரு வெப்சைட்டுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்றதை பார்த்தோம். இப்போ நம்மளோட வெப்சைட்லேயே இன்னொரு பேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்றதை பார்ப்போம். புதுசாக ஒரு பேஜ், அதாவது ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு நீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த வெப்சைட்டை சேவ் பண்ணுறது வந்து சேவ் பண்ணுங்க. வந்து சும்மா நாங்களும் இன்னொரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறேன். செகண்ட் வெப்சைட்டு, அதாவது நம்ம வெப்சைட்டோட செகண்ட் பேஜ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கும் அதே மாதிரி தான். செகண்ட் பேஜ்னாலேயும் அதே மாதிரி தான். காமனாக ஹெட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. பாடிக்குள்ளே இப்போ நான் எழுதுறேன். This is Chino second page டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து சேவ் பண்ணும்போது நம்ம எந்த பேரில் சேவ் பண்ணுவோம், அதாவது இப்போ செகண்ட் பேஜ் செகண்ட் எந்த பேரில் வேணாலும் சேவ் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் போட்டு சேவ் பண்ணும்போது HTML ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு டைம் சொல்கிறேன். HTML சேவ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இங்கே second.html அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இப்போது நம்ம ஃபஸ்ட் பேஜிலேருந்து லிங்க் கொடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத. அதே மாதிரி தான், எந்த வித மாற்றமும் இல்லை. செகண்ட், அதாவது H2
H2ன்றது சைஸ்க்காக எழுதுனேன். இப்போ தான் லிங்க் கொடுக்க போகிறேன். AHREF சேம் மெத்தட் அதே மாதிரி தான். நம்ம எந்த பேரில் இங்கே தெரியுதுங்களா, எந்த பேரில் சேவ் பண்ணமோ அதுவே இந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே எழுதணும். second.html எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் அது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு நேம், அதாவது முன்ன கூகுள்னு சொன்னால அது மாதிரி செகண்ட் பேஜ் அப்படின்னு எழுதிடுறேன். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் லிங்கிங்குள்ளார. அப்புறம் அது டெக்ஸ்டைலில் முடிக்கிறேன். H2 அப்படின்றது செகண்ட் பேஜ் அப்படின்ற சேவ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ப்ரௌசரில் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதுங்களா? செகண்ட் பேஜ் கீழே லைன் வந்து லைன் போட்டு காட்டினுக்குது லிங்க்ன்றது. இதை கிளிக் கொடுத்தா செகண்ட் பேஜ் வருது. தெரியுதுங்களா? செகண்ட் பேஜில் ஏதோ தப்பாக இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். second.html இங்கேயும் second.html கிளிக் கொடுத்தோன்னே செகண்ட் பேஜ் வருது. இப்போ ஒரே பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. நேம்னு போட்டு ஏதாச்சும் ஒரு நேம், நான் சீனுன்னு போடுறேன். சீனு போட்டு இப்படி சேவ் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது நேம்னு போட்டு சேவ் பண்ணுங்க. இது வந்து எழுதியிருக்கிற இடம் மேலே வந்து இப்போ பாட்டமில் அதுக்கு இந்த பேஜுக்கு இங்கே லிங்க் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபுல் பேஜ் தெரியணுன்றதுக்காக மறுபடியும் இன்னொரு டைம் இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். Ctrl+C காப்பி பண்ணிட்டீங்க. 2-3 டைம் இருக்குது. இதை சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து அதே பேஜ் சேம் பேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்றது இங்கே எழுதியிருக்கோம். சீனுன்ற நேமில் இந்த லிங்க் எழுதியிருக்கேன். அதுக்கு அது மேலே டாப்புக்கு எப்படி லிங்க் கொடுக்குன்றது கீழே எழுதி காட்டுறேன். அதுக்கு AHREF ஹைப்பர் ரெஃபரன்ஸ் = கொட்டேஷனுக்குள்ளார நம்ம எழுதுனீங்க அல்லவா, நேம்னு போட்டு என்ன எழுதுறோமோ நேம்னு போட்டு சீனுன்னு எழுதுறேன். அதேமாதிரி நீங்கள் எந்த பேர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேஷ் போட்டு அந்த நேம் என்ன போட்டிங்களோ அதுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது வந்து ஒரு பேர் கொடுத்துருங்க, டாப், அதாவது மேலே போகணும், டாப்புக்கு போகிற மாதிரி ஸ்லாஷ் போட்டு முடிஞ்சிடுச்சு. அது டாப்புன்றது கிளிக் கொடுத்தா சீனுன்ற இடத்த நோக்கி போகும், லிங்க் கொடுக்கும். சீனு எங்கே இருக்குது? மேலே டாப்பில். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு க்ரோமில் ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா எத்தனை லைன் வந்திருக்கு? டாப்னு வந்துருக்குங்களா? டாப்னு கொடுத்தோன்னே மேலே ஃபஸ்ட்டு சீனு ஸ்டூடெண்ட், கீழே வந்துட்டீங்க டாப், மறுபடியும் சீனு ஸ்டூடெண்ட்டு வந்துடுச்சு. தெரியுதுங்களா? இது மாதிரி தான் டாப் பேஜுக்கு, அதாவது நம்ம எந்த இடத்துக்கு நம்ம ஒரே பேஜில் எந்த இடத்துக்கு வேணாலும் லிங்க் கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த லிங்க் ஃபார்மேட் நேம் போட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்னும் லிங்க்கில் ஒரு 2-3 மாடல் இருக்குது. இமெயிலுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது, இமேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்றது அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து